நுவரெலியா டயகம கிழக்கு பகுதியில் உள்ள சிறு தெய்வ வழிபாட்டு தலத்தின் தற்போதைய நிலையே இது. தென்னிந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சிற்பங்களால் மிளிர்ந்த இந்த ஆலயம் தற்போது பகுதி அளவில் சேதமடைந்து கவனிப்பாரற்ற நிலையில் உள்ளதாக இந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இறுதியாக 1981 ஆண்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இற்றை வரை ஆலயத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எமது கிராம மக்களின் பண்டைய நம்பிக்கைகளையும் வணக்க முறைகளையும் நினைவுபடுத்துகின்ற இவ்வாறான சிறு தெய்வ வழிபாட்டு தலங்களை புனரமைக்க அதிகாரிகள் முன் வருவார்களா? ஈராக்கில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51ஆக அதிகரித்துள்ளது. ஈராக் தலைநகரின் மத்திய பகுதியில் இடம்பெற்ற இந்த குண்டுவெடிப்பில் 120க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள இராணுவ ஆட்சேர்ப்பு நிலையம் ஒன்றிலேயே இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இராணுவத்தினர் அவர்களது பெயர்களை பதிவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்த வழியிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் 51 பேர் உயிரிழந்ததோடு 120க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாத இறுதியில் ஈராக்கில் அமெரிக்க படையினரின் நடவடிக்கைகள் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் இயல்பு நிலைக்கு திரும்ப $900 மில்லியன் அமெரிக்க கடனுதவியை உலக வங்கி வழங்க உள்ளது. வெள்ளம் காரணமாக 20 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 2000 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசாங்கம் கூறியுள்ளது. சர்வதேச உதவிகள் கிடைப்பதில் தாமதம் நிலவுவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபை அவசர மீட்பு நடவடிக்கைகளுக்கு $460 மில்லியன் அமெரிக்க தேவை என தெரிவித்துள்ளது. இந்த பாதிப்புகளில் இருந்து பாகிஸ்தான் மீள்வதற்கு சுமார் 5 வருடங்கள் செல்லும் என பாகிஸ்தானின் பிரித்தானியாவிற்கான உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை மீள கட்டியெழுப்ப பிரித்தானியா $15 பில்லியன் அமெரிக்க வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இடம்பெயர்ந்துள்ள மக்களிடையே தொற்று நோய்கள் வேகமாக பரவும் அபாயம் நிலவுவதாக சுகாதார அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. சுமார் 3.5 மில்லியன் சிறுவர்கள் நீர் சார்ந்த நோய் தொற்றுக்குள்ளாகும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று நோய்கள் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாக பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட உயிரிழப்புகள் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கான சபையின் பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வீரேந்தர் சேவாக்கினால் சதமடிக்க முடியாதவாறு சுராஜ் காந்தி வீசிய நோபோல் பந்து குறித்து பலவிதமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பில் விரிவான விசாரணை நடத்த உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்தது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இந்திய அணியிடம் மன்னிப்பு கோரியதாக அணி முகாமையாளரை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் 171 ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு பதிலளித்தாடிய இந்தியா சார்பாக வீரேந்தர் சேவாக் அதிரடியாக துடுப்படுத்தாடினார். 34வது ஓவரின் போது இந்தியாவுக்கு வெற்றியிட்ட ஒரு ஓட்டமே தேவைப்பட்டதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் சேவாக் 99 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் பந்து வீசிக் கொண்டிருந்த சுராஜ் ரந்தீவ் விதிமுறைக்கு முரணான விதத்தில் வீசிய பந்தை ஷெவாக் எல்லைக்கோட்டுக்கு வெளியே விளாசினார். அது சிக்ஸராக இருந்த போதிலும் நோபோல் பந்து என்பதால் இந்தியாவின் வெற்றிலக்கு மாத்திரம் கடக்கப்பட்டதாக கணிக்கப்பட்டது. இதனால் ஷெவாக்கினால் சதத்தை எட்ட முடியவில்லை. இதனையடுத்து சுராஜ் ரந்தீவ் வீசிய நோபோல் பந்து தொடர்பில் சர்ச்சை கிளம்பியுள்ளது. இதுகுறித்து பலவிதமான விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இலங்கை அணி முகாமையாளரின் தலைமையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் வருத்தத்துக்குரிய நாளாகவே இதனை நான் கருதுகிறேன். ரசிகர்கள் இதுபோன்ற சம்பவங்களுக்கு ஆதரவு அளிக்க கூடாது. அத்துடன் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகமும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். அதேபோன்று இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் கடந்த பல வருடங்களாக மைதானத்தில் செயற்பட்டு வந்த விதத்தின் மூலம் உலக அளவில் போற்றப்பட்டு வந்தனர். எனினும் ரந்தீவின் இந்த செயற்பாடு உலக அளவில் எம்மை தலை குனிய வைத்துள்ளது. தவறுதலாக இருக்கக்கூடும், எமக்கு அது தெரியாது தானே. இதற்கு முன்னைய போட்டியிலும் ரந்தீவ் 2 நோபோல்களை வீசியிருந்தார். சதமடிக்க முடியாமல் போனதால் அவர்கள் அப்படி நினைத்திருக்கலாம்.
அவர் நோபல் வீசினார் என்பதற்காக நாம் அதனை பெரிதுபடுத்த தேவையில்லை. ஆனால் நாம் இந்திய கிரிக்கெட் சபையுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நமது தொடர்புகளை நாம் சிறப்பாக பேண வேண்டும். அவர் வேண்டுமென்றே நோபல் வீசியிருந்தால் நான் புதுமைப்படுவதுடன் மிகவும் வருத்தமடைவேன். பந்து வீச்சாளருக்கு நோபல் வீசும் உரிமை உள்ளது. எனினும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவ்வாறு செயற்படுவதானது கிரிக்கெட்டின் மகத்துவத்தை பாதிக்கும். இலங்கை அணி கிரிக்கெட்டின் தாற்பயத்தை பேணி அணியந்த விருதை அடுத்தடுத்து 2 வருடங்கள் வென்றது. எனினும் அந்த நிலைமை வீழ்ச்சியடையுமானால் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டும். அந்த விளையாட்டு தகவலோடு நியூஸ் 15 இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.